வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாகிஸ்தான் நரகமல்ல நல்ல நாடு என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சின் காரணமாக அவர் மீது தேச துரோக வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். தேச துரோக வழக்குகள் என்பவை எதற்காக போடப்படுகின்றன? பெரும்பான்மையான தேச துரோக வழக்குகள் அரசியல் காரணங்களுக்காகவே போடப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டு சரிதானா? தன்னெழுச்சியாக எழக்கூடிய மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய சில தலைவர்கள் மீது போடப்படக்கூடிய தேச துரோக வழக்குகளுக்கு வேறு காரணங்கள் அப்போதைய ஆட்சி அதிகார மட்டத்தில் சொல்லப்படுவது ஏன்? பிரிட்டிஷ் கால ஆட்சியின் நீட்சியாக இருக்கக்கூடிய தேச துரோக வழக்குகள் இந்த ஜனநாயக அமைப்புக்கு பொருத்தமானதானா, அல்லது தேச துரோக வழக்கில் சில மாற்றங்கள் மட்டுமே செய்தால் போதும் தேச துரோக வழக்கு என்பது தேவைதான் என்கிற வாதம் சரிதானா என பல கேள்விகளும் அலசல்களும் இதைபொட்டி எழுப்பப்படுகின்றன. இன்றைக்கு நாம் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு குமரகுரு, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு கோபண்ணா ஆகியோர் சென்னை அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார்கள். அதே போன்று அணுசக்திக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பு மற்றும் பச்சை தமிழகம் கட்சி நிறுவனர் திரு சுப உதயகுமார் நம்மோடு நாகர்கோவிலிருந்து இணைகிறார். மூத்த வழக்கறிஞர் திருமிகு சுதா ராமலிங்கம் சென்னையில் அவரது இல்லத்திலிருந்து நம்மோடு இந்த விவாதத்தில் இணைகிறார். அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வை நான் தொடங்குகிறேன். நான் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். திரு குமரகுரு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தேச துரோக வழக்கில் செடிசன் சார்ஜில் போடப்படுற கேசஸ் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சில புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். பொதுவாக விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு போக்கின் வெளிப்பாடு தான் இது போன்ற செடிஷன் வழக்குகள் அதிகமாகிறதுக்கான காரணம். இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னால தன் மீதான விமர்சனங்களையும் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு தங்கள் மீதான விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. பல உதாரணங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். இது அப்படித்தானா? என்ன மாதிரி உதாரணங்கள்? நீங்க கன்னியாகுமார் தொடங்கி சமீபத்தில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மீதான வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு ரம்யா பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்காக ஒரு பாரதிய ஜனதா சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் நான் தேச துரோகத்தின் வழக்கு பதிவு செய்யணும் அவங்க மேல நீதிமன்றத்தை நாடு வரைக்கும் பல விஷயங்களை அங்கே குறிப்பிடுறாங்களே. அவர் ரம்யா அவங்க பேசின விஷயம் ரெண்டு பாகமா பிரிச்சுங்க. லீகலா பேசுறேன். முதல் பாகம் நான் ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தேன். அந்த கண்ட்ரி ஒன்றும் நரகமா தெரியல, நல்லா இருக்கு. அந்த கண்ட்ரி மேல ரொம்ப அந்த மக்கள் நல்லா இருக்காங்கன்றது ஒரு விமர்சனம். அது யாரும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களோட விஷம் எப்போ வருது அடுத்தது பாருங்க. இந்த மனோகர் பாரிக்கர் அவர்கள் சொல்வது போல் அது ஒரு நரகம் அல்ல. ஒன்று, அவர் எதுக்காக நரகம் சொன்னார்? தனிப்பட்ட முறையில் மனோகர் பாரிக்கருக்கு ஏதோ பிரச்சனை அந்த நாட்டில் இல்லை. நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தேவையில்லாம பிரச்சனை கொடுக்கக்கூடிய நாடு, வாழ தகுதி இல்லாத ஒரு நாடுன்னு ரொம்ப டீசெண்டாக நரகம்னு ஒரு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்றாங்க போயிட்டு வந்து 2 நாள்ல அது நரகம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை அப்போ நீங்கள் அங்கேயே போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் பாகிஸ்தானுக்கும் போக மாட்டேன், என் நாயையும் பிரிய மாட்டேன். அடுத்த வார்த்தை, என்ன நாயை விட்டு நான் போக மாட்டேன், என் பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன். அப்ப நாய்ங்கிறது என்ன தெரியல. ஆனா ஊடகங்கள் எல்லாம் இதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் இதே வேற ஒரு விஷயத்துல நடத்துறதுக்கு எவ்வளவு பெருசாக்கி யாரை சொன்னீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி தெளிவா சொல்றாங்க, நான் அங்கேயும் போக மாட்டேன் நாயையும் பிரிய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது எங்க இருந்து இதெல்லாம் பார்க்கணும்னா, ஏன் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாம்? ஏன் திடீர்னு உங்களுக்கு பாகிஸ்தான் மேல பாசம்? ஒரு பக்கம் அவங்க கட்சி என்ன நிலைப்பாடு இருக்குது? இப்போ சல்மான் குர்ஷித் அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மோடி அவர்கள் பேசுனதுக்கு பலுச்சிஸ்தானை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பத்தி பேசுங்கிறாரு. இவங்க எல்லாம் எப்படின்னா, பிஜேபி இல்லாத போது பாகிஸ்தான் எதிரி நாடாக காட்டுவது, பிஜேபி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எங்க இவங்களோட தேசப்பற்று அதிகமாக மக்களுக்கு தெரிந்து விடுமோன்ற பயத்துல அப்படிலாம் இல்ல பாகிஸ்தான் நல்ல கண்ட்ரி அப்படின்னு பேசுறது. அதுக்கு பல உதாரணங்கள் நான் சொல்ல யார் எப்படி பேசினாங்கன்னு. ஆனா இப்போ இந்த இடத்துலதான் மனோகர் பாரிக்கர் சொன்னதுமே எப்படி புரிந்து கொள்வதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டார் என்றால் பெரும்பான்மை பொருள் அந்த நாடுங்கிற சொல்லுக்கு பின்பு இருக்கிறது அங்க வாழக்கூடிய மக்கள். அந்த நாட்டை நரகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்களை நரகவாசிகள் நம்ம சொல்றோம். ஆனா பிரச்சனை அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய நிர்வாகத்திற்கும், அந்த நிர்வாகம் தீவிரவாதத்தை தூண்டுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு குறித்து அவர்கள் பதில் சொல்லணும். அவர்கள் தீவிரவாதத்தை தூண்டுதா அதை கண்டிக்கணும். இதுதான். அப்ப அந்த நிர்வாகத்தை நீங்க நேரடியாக விரல் நீட்டி குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அந்த நாட்டையே சொல்லும் போது ஒரு துவேஷத்தை அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு துவேஷத்தை ஒரு மத்திய அமைச்சரை உருவாக்கலாமாங்கிற கேள்வி. துவேஷத்தை மத்திய அமைச்சர் உருவாக்கல, கடந்த கால அனுபவங்கள் சொல்லுது. இப்ப ஆப்கானிஸ்தான்ல நீங்க போய் வாழ முடியுமா? நான் வாழ முடியுமா?
போன என்ன சொல்லுவீங்க, அந்த ஊர்ல மனுஷன் இருக்க முடியுமா அந்த ஊர்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் மனுஷன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. வாழ தகுதி அற்ற ஒரு நாடாக மாறி வருது, ஒரு நரகம் போன்ற ஒரு நாடாயிருச்சு. அது உண்மைதான். நாங்க சொல்ல, காங்கிரஸ் தான் சொல்லுது. அசோக் சிவிங்கி ஏப்ரல் 8 சொல்றாரு, இட்ஸ் a rogue countryன்றாரு. அதுக்கு என்ன மாதிரி தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. இட்ஸ் a rogue country. அப்ப கண்ட்ரி அப்படி இல்ல. அவங்க இல்ல நான் உங்ககிட்ட விளக்கம் தான் கேக்குறேன். அதுதான் சொல்றேன். காங்கிரஸ் இல்லைங்க, காங்கிரஸ்ன்றதுனாலே நான் தவறான வார்த்தை சொல்ல. என்ன சொல்றாங்கன்னா, அந்த கண்ட்ரி வந்து வாழ தகுதி இல்லாது. எங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாட்டுல தீவிரவாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டுமே தீவிரவாதம் பண்ணிட முடியாது. தீவிரவாதத்துக்கு ஆதரவு யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும்போது, இப்ப காஷ்மீரில் நடக்கிற போராட்டங்களுக்கு யார், மெஹபூபா சொல்லியிருக்காங்க, இந்த போராட்டத்துக்கு யார் பின்னாடி இருக்கிறாங்க, எந்தெந்த பாகிஸ்தான் இயக்கங்கள்லாம் இருக்குன்னு. ஒட்டு மொத்தமாக ஒரு பாகிஸ்தானை பத்தி சொல்லும் போது ஒரு ஹெல் என்று சொல்றது, ஒரு நரகம் சொல்றது அவரோட உரிமை. அவர் ரொம்ப டீசென்டா சொல்லியிருக்காரு. அதை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, நான் போயிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் பரவாயில்ல, அப்படிலாம் இல்ல. இவர் சொல்ற மாதிரி நரகம் இல்லைன்னு சொன்ன ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், நாட்டோட ராணுவ மந்திரி சொல்ற கருத்தை மாத்தி சொல்லி இது நல்ல நாடுன்ற இவங்க சொல்லிட்டு அங்க போவீங்களா கேட்டா அங்க போக மாட்டேன், நான் ஏன் பிரிய மாட்டேன்னா இது என்ன வார்த்தைகள்? அதுக்கு வந்து இல்ல, அதுக்கு பிரைவேட் கம்பெனி போட்டது ஒண்ணா பிஜேபியா இருக்கலாம். அவர் சொல்ற நோக்கம் என்னன்னா, இது மாதிரி பேசுறதெல்லாம் தவறு, நாட்டை எதிர்த்து பேசுறது. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுனதுக்கு இந்த மாதிரிலாம் பொருள் தர மாதிரி பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் அவங்க எந்த கருத்து சொன்னா அவங்களுக்கு அது உரிமை உண்டு. ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறது தான் தவறுன்னு சொல்லிருக்காரு திரு கோபண்ணா. பாகிஸ்தான் அப்படின்னா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு டெஃபினிஷன், ஆட்சியிலிருந்து போன பிறகு ஒரு டெஃபினிஷன், செக்யூலரிசம்னா ஆட்சியில் இருக்கும்போது டெஃபினிஷன்ஸ், ஆட்சி விட்டு போன பிறகு டெஃபினிஷன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு இரட்டை நிலைப்பாட்டை இதில் மேற்கொள்ளுதுன்னு குமரகுரு சொல்றதை ஏத்துக்கிறீங்க? இல்ல என்னைக்குமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இரட்டை நிலை கிடையாது. ஏக இந்தியாவுக்குத்தான் நாங்கள் போராட்டம் காங்கிரஸ் கட்சி போராடியது. ஒன்றுபட்ட இந்தியா, ஐக்கிய இந்தியாவுக்கு நாங்கள் போராடி, எங்கள் விடுதலை போராட்டம், எங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம், அதற்காகத்தான் கடுமையான போராட்டம் மகாத்மா காந்தி தலைமையில் நடந்தது. என் பிணத்தின் மீது தான் பாகிஸ்தான் பிரிவினை நடக்கும்னு கூட மகாத்மா காந்தி சொன்னார். அந்த நாடு பிளவுபடக்கூடாது, ஐக்கிய இந்தியா சுதந்திரம் பெறணும் எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஆனால் மதவாத சக்திகள் வந்து ஒரு பக்கம் ஜின்னா தலைமையில் அவர்கள் ஒரு பக்கம் அந்த கருத்துக்கு வலுவாக போராடியது. அதற்கு எதிராக இந்தியாவிலே இருக்கிற சில மதவாத சக்திகள் எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தான் பிரிவினை வந்தது. ஆக அதுக்கப்புறம் நிறைய கசப்பான அனுபவங்கள், காஷ்மீர் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளில் நாம் இருக்கிறோம். அண்டை நாட்டோடு நல்லுறவு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்காக மோடி பல முறை அங்கே வந்து அந்த நாட்டோடு போயிருக்கிறார். சுஷ்மா சிவராஜ் போறாங்க வராங்க, எல்லாம் நடக்குது. இந்த நிலையில காமன்வெல்த் நாடுகளுடைய இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மாண்டியா நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ரம்யா என்கிற அவங்க வந்து அந்த நாட்டிற்கு போய் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசியதில் என்ன தவறு, அந்த மக்களை பற்றி தான் அவர் சொல்றார். அந்த நாட்டை ஆளுகிற நவாஸ் ஷெரீப் அரசை பற்றியோ அங்கே இருக்கிற IS அமைப்பை பற்றியோ அவர் நற்சான்றிதழ் கொடுக்கல. நான் அந்த மக்களை பழகினேன், அவர்களிடம் எந்த வித்தியாசமும் இல்லை, அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்க. இவர் சொல்ற பாரி பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பாதுகாப்பு அமைச்சர் யாராவது பேசியிருந்தால் கூட அதை நாம் புறக்கணித்தலாம். ஒரு பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் அவர்கள் பாகிஸ்தான் ஒரு நரகம் என்று சொன்னால் அந்த மக்களைத்தான் அவர் சொல்லுகிறார், அரசை சொல்லல. ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிறப்போ இந்த ரம்யா அவர்கள் கூறிய கருத்து வந்து, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உடனே விஸ்வ இந்து பரிஷத்து, ஆல் இண்டியா ABVP போன்ற இந்த இந்துத்துவா சக்திகள் எல்லாம் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தி மறுபடியும் ஒரு போலரைசேஷன், பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவை கொம்பு சீவி விடுகிற முயற்சி ஒரு பக்கம் நடக்குது. ஒரு பக்கம் நரேந்திர மோடி முன்னறிவிப்பு இல்லாமல் நவாஸ் ஷெரீப்பை போய் பார்க்கிறாரு, கை குலுக்கிறாரு, விருந்து சாப்பிட்றாரு, எல்லாம் நடக்குது. ஆக ஒரு காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் பேருந்து பயணத்தின் மூலம் நட்புறவை வளர்த்தார், எவ்வளவு முயற்சி எடுத்தார். ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி ஒரு பக்கம் போறார், பாஜகவிலே இருக்கிற இந்துத்துவா தீவிரவாத கருத்து கொண்ட சிலர் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கும், இந்த நாட்டில் வந்து கம்யூனல் போலரைசேஷன், பாகிஸ்தான் ஏதோ எதிரி நாடு, ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாமியர்கள் இந்தியா, அதாவது பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடி போங்கன்னு கிரிராஜ் சிங் பேசினார். அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆக இந்த மாதிரி அடிப்படை வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கிற கருத்தை பாஜக சொல்லலாமா? ஆப்கானிஸ்தான் அரண்மனையை புனரமைப்பதற்கு இந்திய அரசு நிதியுதவி கொடுக்கிறது. நேற்றைய தினம் பிரதமர் இங்கிருந்து வீடியோ கான்பரன்சிங்ல திறந்து வைக்கிறாரு. மனோகர் பாரிக்கர் இந்த கருத்தை சொல்வதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் பிரதமர் அங்கு சென்று சந்தித்து விட்டு வருகிறார். நீங்க ராஜ்ய ரீதியிலான பிரச்சனைகளை இரு ராஜ்ய அரசுகளும் மேற்கொள்ளும் போது அதில் வரக்கூடிய கருத்து பரிமாற்றமாக மனோகர் பாரிக்கர் கருத்து வரல. அது ஒரு தனிப்பட்ட நபரான கருத்தா சொல்ற, ஆனா சொல்வது ஒரு மத்திய அமைச்சர்.
அப்ப பிரதமர் ஒரு நிலைப்பாடு, மத்திய அமைச்சர் நிலைப்பாடு விமர்சிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. ஆப்கானிஸ்தான் உள்ள ராஜ்ய உறவுகளுக்கு அது ஹெல்ப் பண்றதெல்லாம் வேற. அதுக்காக அங்க இருக்கிற ISIS தீவிரவாதிகள் உருவாக்குவதோ, அந்த தீவிரவாத அமைப்புகள் உருவாக்குவதையோ ஒரு கமெண்ட் அடிக்கிறது அது வேற. அதைத்தான் மாத்தி கேக்குறாங்க. அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இருக்கிற பிரச்சனை என்பது வேற. நீங்க பாகிஸ்தான் அரசு நிர்வாகம் ஒரு நரகம், அந்த கவர்மெண்ட் ஒரு நரகவாசி அப்படின்னு சொல்வது என்பது வேற. பாகிஸ்தானிய நரகம் சொல்லும்போது மக்களை நீங்க நரகவாசிகள்னு சொன்னா அது ஒரு துவேஷம். ஒரு பெரும்பான்மை என்பது இயற்கையிலேயே பெரும்பான்மை என்பது இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு முத்திரையும் அதுக்கான பிரச்சாரத்துக்கும் இது ஒரு வழிவா போகாதா? சொல்லுவர் ஒரு பாதுகாப்பு அமைச்சர் தானே. பாகிஸ்தான் நமது எதிரி நாடு என்பது இன்னைக்கு நேற்று எப்பவுமே காங்கிரஸோட நிலைப்பாடு எல்லாரும் நிலைப்பாடாதான். எவ்வளவுதான் நம்ம இறங்கி போனாலும் அவங்க அப்படியே எதிரியா தான் இருக்காங்க. அதான் சொல்றாங்க. இப்ப குர்ஷித் சொல்லியிருக்காரு, இப்ப இல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி குர்ஷித் சொல்லிருக்காரு, நவாஸ் ஷெரீப் வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி ஒரு PM இல்ல, எங்க PMக்கு எப்பவுமே டாக்ஸ் பண்றது பிடிக்காது, அவரோட கருத்து எதிர்கருத்து சொன்னார்னா எங்க பிரதமருக்கு அது பிடிக்காது, அந்த மாதிரி பிரதமர் எங்களுக்கு இருக்கிறார். ஏன்னா அவர் யோகி, அவர் என்ன பேசலாம், எங்க காங்கிரஸ்க்கு எங்க ஒண்ணா எந்த மண்டலம் பேசலாம். ஏன் நம்ம மணிசங்கர் ஐயர் எப்பொழுது மோடி அங்கிருந்து போகிறாரோ அப்பதான் உங்களுக்கு டாக்ஸ் வரும். ஏன் மோடி இல்லாம தானே 60 வருஷம் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? மோடி கூட இருந்தவங்க கூட இப்படி எல்லாம் அவங்க பேசலாங்க. இப்போ அண்ணன் பாருங்க கரெக்டா கன்வீனியன்ட்டா அது மறந்துடுறாரு. நான் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கும் செல்ல மாட்டேன், நாயும் பிரிய மாட்டேன். என்ன அர்த்தம் அதுக்கு? இல்ல நாய்ன்றது நான் நேசிக்கிற பிராணி. இந்த நாட்டை விட்டு நாய் நேசிக்கிற பிராணி நாங்கள் சொல்லும் போது நாய் வேறு மாதிரி நாய்னா ஏதோ ஒரு துவேஷமா பேசக்கூடாது. அவங்க என்ன நான் நேசிக்கிற இந்த மண்ணை இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன், எந்த நாயையும் விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னா அது நீங்க அது ரொம்ப தவறான திரும்பிவாதம் செய்யக்கூடாது. திரும்பிவாதமா என்னங்கிறது நம்ம விவாதிக்கலாம். திரு உதயகுமார், உங்களிடம் தொடங்குற செடிசன் சார்ஜஸ், தேச துரோக வழக்குகளை எனக்கு தெரிஞ்ச இந்த கடைசி 10 ஆண்டுகள்ல அதிகம் சந்தித்த தென்பகுதியை சேர்ந்த ஒரு நபர் நீங்க. பொதுவாக சுதந்திர இந்தியாவில் இந்த செடிசன் வழக்குகள், தேச துரோக வழக்குகள் எப்படி கையாளப்படுகின்றன? இந்த இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகள் அதை எப்படி கையாண்டிருக்கின்றன அப்படிங்கிற உங்கள் அனுபவத்தை நீங்க பகிரலாம். நான் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமருக்கு அடுத்தபடியாக, உள்துறை அமைச்சருக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சர். இந்த அமைச்சர் எவ்வளவு ஒரு பொறுப்போடு நிதானத்தோடு ஒரு பொறுப்புணர்வோடு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. அந்த பொறுப்புணர்வு கடுகளவும் இல்லாமல் பித்துக்குளித்தனமாக ஒரு நாட்டை நரகம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று. இது ஒரு நிதானமாக பொறுமையாக பேச வேண்டிய அமைச்சர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதை வழக்கறிஞர் குமரகுரு போன்றவர்கள் முட்டுக் கொடுப்பதும் அதற்கு நொண்டிச்சாக்கு சொல்வதும் உண்மையிலே ஒரு அருவருப்பான அரசியல். அதுக்கு அடுத்ததாக நான் சொல்ல வருவது, இந்த தேச துரோக வழக்குகள் அரசியல் எதிர்ப்பாளர்களை அடக்குவதற்கும் மக்கள் மத்தியிலே ஒரு பயத்தை உருவாக்குவதற்கும் இந்த வழக்குகளை பயன்படுத்தி சமூக செயற்பாட்டாளர்களை முடக்குவதற்கும் தான் இந்த காங்கிரஸ் அரசும், மன்மோகன் சிங்கினுடைய காங்கிரஸ் அரசு இதே தவறை செய்தது. இந்த நரேந்திர மோடி அரசு இன்னும் முரட்டுத்தனத்தோடு செய்கிறது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்கிற VHP என்கிற RSS என்கிற இயக்கங்களை கையில் வைத்துக் கொண்டு மக்கள் மனதிலே பயத்தை உருவாக்குவதற்கும் எதிர்ப்பை அடக்கி ஒடுக்குவதற்குமாகத்தான் இந்த 2 பேரும் செய்றாங்க. கடந்த 70 ஆண்டுகளாக இந்த 2 கட்சிகளுமே பாகிஸ்தானோடு உடனான உறவை விருத்தி செய்யவில்லை. இந்த பாகிஸ்தானை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்தியாவுக்குள்ள உள்ள மக்களை கன்சாலிடேட் பண்றதுக்கு தான் பயன்படுத்துறாங்களே தவிர இந்த 2 கட்சிகளுமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த கட்சிகள். இவங்க 2 பேரும் எங்க மேல துரோகம், தேச துரோக வழக்கு போடுவதற்கு கடுகளவும் தகுதி இல்லாதவர்கள். எங்க மேல கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்தோம் என்கிற ஒரே காரணத்துக்காக 21 தேச துரோக வழக்கு. ஐயா, இந்த நாட்டு மக்கள் பணத்தை சுரண்டுகிறவர்கள், இந்த நாட்டு மக்களை அமெரிக்காவுக்கு விற்கிறவர்கள், இந்த நாட்டை காட்டி கொடுக்கிறவர்கள், இந்த நாட்டு மக்கள் பணத்திலே உலகம் சுற்றுகிறவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவிகளிலும் நாங்கள் எல்லாம் தேச துரோக வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு உதயகுமார், சுதா ராமலிங்கம் அவரிடம் பேசிட்டு மீண்டும் உங்களிடம் வரேன். ஒரு வழக்கறிஞராக சிவில் லிபர்ட்டிஸ், சிவில் உரிமைகள், மக்களுக்கான சிவில் உரிமைகள் தொடர்பாக களமாடி வரக்கூடிய நீங்க, இந்த சிவில் உரிமைகள் போராட்ட களமாக மாறும்போது அந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் பெரும்பாலும் சிட்டிசன் சார்ஜஸை ஃபேஸ் பண்றாங்க. அவர்கள் மீது தேச துரோக வழக்குகள் வருது. பல உதாரணங்கள் நம்ம தமிழகத்திலும் பார்த்திருக்கோம், அகில இந்திய அளவில் பார்த்திருக்கிறோம். இன்றைய வழக்கு, நம்ம இன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கூடிய இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய அந்த அடிப்படை காரணத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பொதுவாக தேச துரோக வழக்கில் மீதான உங்கள் பார்வை என்ன?
மக்கள் சீர்திருத்த கழகத்தினுடைய பழைய முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் விநாயக்ஸின் மேலே கூட இந்த மாதிரி தேச துரோக வழக்கு போடப்பட்டது. அவர் கன்விக்டும் ஆனார். அதன் பிறகு கதை மாறிவிட்டது, அது வேறு சங்கதி. பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஆளும் கட்சியுமே மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை அடக்குவதற்காக, மக்கள் எதுவும் எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தான் இது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பற்றி விவாதிக்கும் பொழுதே இந்த சட்டப்பிரிவு வேண்டாம் என்று சொல்லிதான் அலசி ஆராய்ந்தார்கள். அந்த நேரத்தில் வந்துட்டு நேரு கூட இந்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் பின்னாடி பார்க்கும் பொழுது இந்த சட்டம் ஆளும் கட்சிக்கு உதவியாக இருக்கிறது, மற்றவர்களை சைலன்ஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கிறது, எதிர்ப்பை ஒடுக்குவதற்கு உதவியாக இருக்கிறதுங்கிறதுனால அது எந்த கட்சிக்கு ஆள்வதற்கு வந்தாலும் ஆளுங்கட்சி இந்த சட்டத்தை உபயோகிப்பது இந்த ரொட்டீன் ஆயிடுச்சுது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த குரல் வளையத்தை ஒடுக்குவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இந்த 124A உபயோகப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி தான் டிஃபமேஷனும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நீங்க வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது தேவையற்ற ஒன்றாகத்தான் நம்ம பார்க்கலாம். இந்த சட்டப்பிரிவு எதற்காக வந்தது? ஆங்கிலேயர்கள் இருக்கும்பொழுது அவர்களுக்கு எதிராக யாரும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு இது வந்து அவசியமற்ற ஒன்று. நமக்கு இன்னைக்கு வந்து கருத்து சுதந்திரம் அடிப்படை சுதந்திரமாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்துட்ட பிறகு இது அவசியமற்ற ஒன்று. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டும் கூட இந்த சட்டத்தை வந்து தூக்கி எறியவில்லை. இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி கேட்கும் பொழுது கேதர்நாத் சிங்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அதற்கு கேவியட் போடுகிறார்கள். இது வந்து நிச்சயமாக பப்ளிக் இன்சைட் பண்ணக்கூடிய, வயலன்ஸை இன்சைட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல பேசுகிற பேச்சை மாத்திரம்தான் செடிஷன்ல கொண்டு வரலாம்னு சொன்னாலும் அதை அந்த கவர்மெண்ட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை கேட்காமலே கருணாமனான்னு கேச போடுவாங்க. ஆனா சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா இது லாஜிக்கல் எண்ட் வரைக்கும் இந்த வழக்குகள் போவதே கிடையாது. வழக்கை போட்டு விடுவார்கள், ஆனா கேஸ் நடத்தவே மாட்டாங்க. சார்ஜ் ஷீட்ல டிலே பண்ணுவாங்க. அதே சார்ஜ் ஷீட் போட்ட அப்புறம் கூட கேஸை நடத்தாமலே விட்டுருவாங்க. இல்ல குறுக்கிட மன்னிக்கணும், நான் அங்கதான் கேட்க வரேன். நான் சில புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கும்போது 93% இந்த போன்ற செடிஷன் வழக்குகள்ல வந்து தேச துரோக வழக்குகளில் அது இறுதி தீர்ப்பு வரை சென்று தண்டனை பெறப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இருக்கு. அப்ப இதை ஒரு மிரட்டுகிற ஆயுதமாக ஆளும் தரப்பு பயன்படுத்துகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி மிரட்டக்கூடிய ஆயுதமாக இருந்தா அது இவ்வளவு சீரியஸா எடுத்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சீரியஸா எடுக்கணும். ஏன்னா நம்முடைய இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை முழுக்க முழுக்க பாதிக்கக்கூடிய ஒன்று. ஒரு வெறும் ஹைப்போதெட்டிக்கலான சில சிச்சுவேஷன்ஸை வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஒடுக்குவதற்காக உபயோகப்படுத்துகிறது. உதயகுமார் இதுக்கு முன்னாடி பேசினார் இல்லையா, எவ்வளவு வழக்குகள் அவர் மேல போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இது எதற்காக? அவர் வந்து கூடங்குளத்தை பற்றி உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார். அவருடைய குரல் வளையத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிப்பீட்டடா நம்ம பார்க்கலாம். யார் ஒருவரையும் சைலன்ஸ் பண்ணணும்னா அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் போகக்கூடாது என்றால் அவர்கள் மேல ஒரு செடிஷன் சார்ஜ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஃபாரின் டொனேஷன்ஸ் வந்ததுன்னா FCRA கட் பண்ணிடு, அவங்களை எதில இருந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுல வந்து நீங்க உள்ள தள்ளி உட்கார வச்சிடலாம். ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்காக அடுத்ததாகத்தான் இதையும் நான் பார்க்க முடியதாக இருக்கிறது. ஆக மொத்தம் நமக்கு அடிப்படையான உரிமையாக கருத்து சுதந்திரத்தை ஒரு பக்கம் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருந்தாலும் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு அகெயின்ஸ்டாகத்தான் இந்த செடிஷனை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். சுதாராமலிங்கம், திரு கோபண்ணா, தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் பார்க்கிறோம். நீங்க கருத்து சுதந்திரத்தை அடிப்படை உரிமையாக்கிட்டோம், யார் வேணாலும் கருத்து சொல்லலாம், பிரதமரே வந்து ட்விட்டர்ல பேசுறாரு, ட்விட்டர்ல பதில் சொல்றாரு, கான்வர்சேஷன் நடத்தக்கூடிய அளவுக்கு இங்க கருத்து பரிமாற்றங்களை செய்துவிட்டு நீங்க ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த தேச துரோக வழக்குகளை பெரும்பான்மை சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான், செயல்பாட்டுக்கு வந்து இங்க பெருமளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படல. ஒருவர் கருத்தை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அவங்க மேல் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சி எந்த விதிவிலக்கு இல்லாத போது நீங்க எந்த அடிப்படை, எந்த தார்மீகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றம் சுமத்துறீங்க? இல்ல பொதுவா இப்போ சமீப காலமாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடந்தது, இன்னும் பல இடங்கள்ல நடந்த பல விஷயங்கள் அவங்க சுதந்திரமாக தான் கருத்து சொன்னாங்க. இப்போ காஷ்மீர் பிரச்சனையை பற்றி விவாதிக்கிறப்போ சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறப்போ அது உடனே தேச துரோக வழக்குக்கு வருவதுன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வழக்கு போட முடியாது. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா காஷ்மீர் பிரச்சனைன்றது நீண்ட காலமாக இருக்கிறது. அதற்காக பல முயற்சிகளை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அரசும் எடுக்கு. காங்கிரஸ் கட்சி நிறைய எடுத்திருக்கு. இந்திரா காந்தி காலத்தில் அங்கே வந்து காஷ்மீரில் உச்சக்கட்ட சமிட் நம்ம நடத்தினோம்.
அன்னைக்கு இருந்த புட்டோ அங்கே வந்து இந்திரா காந்தியும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பல முயற்சிகளை நான் தொடர்ந்து எடுக்கிறோம். பேசித்தான் தீரணும். அண்டை நாடோடு பேசித்தான், போர் தொடுக்க முடியாது. போர் தொடுப்பதனால் ஏற்படுகிற விளைவுகளினால இரு நாடுகளும் பாதிக்கும். இரு நாட்டில் இங்கே 120 கோடி மக்கள் இருக்காங்க, அங்கேயும் மக்கள் தான் இருக்காங்க. இரண்டு நாட்டு மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர தேச துரோக வழக்கு என்பது ஒரு மக்களாலே சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சீர்குலைக்கிற முயற்சி இருந்தால் அது வந்து தேச துரோக வழக்கு கீழே வரலாம். பொதுவாக ஒருவர் பேசுவது, ஒரு கருத்தை சொல்லுவது அல்லது ஒரு ஓவியத்தை தீட்டுவது, இது மாதிரி பிரச்சனைகளில் வந்து அந்த முத்திரை குத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு சமீபத்தில் சுதந்திர தின உரையில் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிற ஒரு கருத்து வந்து உண்மையிலேயே வந்து வெளிநாட்டு உறவில் நாம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் என்ற கவலை ஏற்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் இதுவரை எந்த பிரதமரும் இதுபோல அண்டை நாட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்டு பேசுனது கிடையாது. குறிப்பாக I want to express my gratitude to some people of Balochistan, Gilgit and Pak occupied Kashmir for the way they wholeheartedly thanked me என்று அவர் சொல்லுகிறார். இது மாதிரி எந்த பிரதமரும் பேசுறது கிடையாது. இது பாகிஸ்தானுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை. அங்கே ஒரு இந்து ஆட்சி வர வேண்டும் என்கிற கோரிக்கை இருப்பதாகவும் அதை இவர்கள் வந்து தூபம் போட்டு வளர்க்க முயல்வதாகவும், நீங்கள் பாக் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் பலூச்சிஸ்தானை நாங்கள் ஒரு பிரச்சனையாக கொண்டு போன்னு மறைமுகமாக பண்ணும்போது இது வந்து நம்மளுடைய வெளியுறவு கொள்கையை பலகீனப்படுத்துகிறது. இன்னும் அந்த வெளியுறவு கொள்கையை பலகீனப்படுத்துங்கிற விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்பு நான் கேட்பது, இங்க உள்நாட்டில் இருக்கிற மக்களாலேயே பேச முடியலையே. மக்கள் கருத்துக்களை சொல்லும் போது, ஒரு மாணவர் தலைவர் கருத்தை சொல்லும் போது தேசத்துறை வழக்கு ஒரு பிரதமர், நான் சொல்றேன், ஒரு பிரதமர் இப்படி பேசுகிற இந்த நாட்டில் ரம்யா என்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன கருத்துல என்ன தவறு இருக்கு? சரி, நம்ம பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு தேச துரோக வழக்குகளின் இன்றைய தேவை, அதை அரசுகள் கையாளக்கூடிய விதம் எவ்வாறு இருக்குது என்பது குறித்து விவாதிக்கலாம். நேர்பட பேசி இடைவேளைக்கு பிறகு தொடரும். சில விஷயங்கள், காஷ்மீர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆளும் தரப்பு என்ன நினைக்கிறது, இல்ல அதனுடைய அரசியல் கட்சி அரசியல் அமைப்புகள் என்ன நினைக்கிறதோ அதற்கு மாற்றாக நினைப்பவர்கள், கருத்து சொல்பவர்கள் கூட எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா? சமீபத்தில் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு, சர்வதேச அளவில் மனித உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய அமைப்பு, காஷ்மீர் குறித்து ஒரு விவாதத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த விவாதமே நடைபெறக்கூடாதுன்னு ஏபிவிபி மாணவர்கள் அங்க போய் போராட்டத்தை நடத்துறாங்க. அவர்கள் மீது தேச துரோக வழக்கு போடப்படுகிறது. அந்த தேச துரோக வழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் போட்டிருக்காங்கன்றதையும் நான் சொல்றேன். நீங்க அடுத்த கேள்விக்கு அதுக்கு வருவீங்க. ஆனா போராட்டம் நடத்துறது ஏபிவிபி அமைப்பு. அப்ப இது இப்படித்தான் பேசப்பட வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டிலங்கிற கருத்து திணிப்பாகத்தான் அதை பார்க்க முடியும். இல்லைங்க, இப்போ வந்து காஷ்மீர் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு நிறைய பாலிடிக்ஸ், நிறைய விவாதங்கள். இந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும். அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 நாள் ஃபேமிலி கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அவங்க உடனே வந்து ராணுவம் இப்படி பண்ணிச்சு, இவங்க இப்படி பண்ணாங்க, அங்க வாழவே முடியல எங்களால், அதாவது அங்க நடக்கிற கர்ஃபியூவையும் அங்க நடக்கிற ஊரடங்கு உத்தரவையும் நியாயப்படுத்துற மாதிரி, இந்த இனிமேல் காஷ்மீர் எதுக்குமே பயன்படாதுங்கிற மாதிரி அவங்களோட வார்த்தைகளும், அது மாதிரி சமயத்துல இப்ப இருக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல போய் இப்ப அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு என்ன அப்படி என்ன அவங்களுக்கு அதுல அக்கறை இதுல வருதுன்னு சொல்லும் போது ஏபிவிபி போய் அப்ஜெக்ட் பண்றதுனாலே, ஈழத்துல போராட்டம் நடக்கும்போது நடக்கிற மனித உரிமைகளுக்கு பல கூட்டங்கள் நம்ம நடத்துறோம். ஈழம் விஷயம் வேற, இது சப்ஜெக்டா அதை போகல. சப்ஜெக்டா நீங்க வேறுபாடுகளை சொல்லுங்க, அது உங்களுடைய நியாயம். நான் கேட்பது, மனிதர்கள் தாக்கப்படுவது, குழந்தைகள் தாக்கப்படுவது, பெண்கள் தாக்கப்படுவது, பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது கூட அதை நாட்டின் பிற பகுதியில் விவாதிக்கூடாது எப்படி நீங்க? இல்ல பெல்லட் ஏன் யூஸ் பண்ணணும்னு பலமுறை எல்லாருமே சொல்லிட்டோம். அது இந்த பதட்டமா ஒண்ணு இல்லைங்க. ஒரு நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ரைட்னா ரைட் டு மூவ்மெண்ட், நீ எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். ஏன் ஊரடங்கு 144 போட்ட மட்டும் அங்க போக கூடாது? ஏன்னா அங்க பதட்டமான சூழ்நிலையில நீங்க போய் இன்னும் இன்சைட் பண்ணாதீங்க, இன்னும் தூண்டாதீங்கன்னு தான் வார்த்தை. இப்ப ஒரு பதட்டமா இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து தேவையில்லாம ஒரு கலக்கத்தை விளைவிக்கும் போது கம்ப்ளைண்ட் நடக்கிற சம்பவத்தை பத்தி பெங்களூர்ல பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க, அது பிற இடங்களுக்கு கொண்டு போறாங்க. அதை பற்றி ஒரு விவாதப்படுத்துவது என்ன விவாதம் நடந்ததுதான் முக்கியம். விவாதம் மொட்டையா சொல்லக்கூடாது. விவாதத்தில் என்ன நடந்ததுன்னா முழுக்க முழுக்க அங்க ராணுவம் வந்து அங்க போனதே தவறு, ராணுவம் முழுக்க மனித உரிமை இல்ல. அது வந்துங்க நீங்க ராணுவத்தில் கொடுத்திருக்கூடிய சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்ப பெறணுங்கிற விவாதமும் இரோம் ஷர்மிளா மாதிரி போராளிகளோட போராட்டமும் காலகாலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே. அதனோட நீட்சியாக இந்த விவாதத்தை ஏன் பார்க்க கூடாது? இல்ல அப்போ ஏபிவிபி எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காங்கிரஸ் ரெஜிஸ்டர் பண்றோமா எஃப்ஐஆர்?
அவங்க அதுல இல்லையா? நீங்க வந்து மேலோட்டமும் பாக்குறீங்க, ஆனா உள்ள இருக்கிற கான்ஃபரன்ஸ் நடந்தது என்னன்னு தெரியும். அங்க நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க அப்படியே பேச்சுவாக்குல கன்னியாகுமரின்ட்டீங்க. கன்னியாகுமரி சம்பவத்துல என்ன நடந்து ஏபிவிபி வந்து அங்க போதுன்னு சொல்றீங்க. சும்மா இருக்கிற இடத்துல ஏபிவிபி போய் பிரச்சனை பண்றாங்களா, இல்ல அங்க ஒரு தேச துரோக விஷயம் நடக்கும் போது அங்க அப்ஜெக்ட் பண்றாங்களா? அது இல்லாம அப்ஜெக்ட் பண்றது எல்லாம் யாருன்னு பாருங்க. இப்ப கன்னியாகுமரி உள்ள இருந்தாரு அவங்க ஜஸ்டிஸ் பிரதிபா ராணின்னு ஒரு ஜட்மெண்ட், அந்த ஆர்டர் மட்டும் தயவுசெய்து எல்லாரும் படிக்க சொல்லுங்க. அவங்க அதுல கொடுத்துருக்கிறது நானும் நீங்களும் இல்ல, அது எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் வந்து அவங்க வீடியோல எல்லாம் சொல்றாங்க. ஒரு கன்னியாகுமரி வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து வந்து ஒரு பிரசிடென்டா இருக்காரா? அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாதா? இப்படி தேசத்தை மீறி பேசுறீங்களே. நீங்க பேசும்போது பாகிஸ்தான் இந்த காஷ்மீரில் நடந்த அவங்க பலியான எத்தனை ராணுவ குடும்பங்கள் வந்து அவங்க காஃபின்ல அவங்க பாக்ஸ் வரும்போது அங்க பார்த்து அழுத எத்தனை மனைவிமார்கள் கண்ணீரை நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க இப்படி பேசுறீங்களா ரூமுக்குள்ள? அதுக்கு சுதந்திரம் கொடுத்தது யார்? இந்த நாடு தானே. எல்லாத்துக்கும் மீறி ஒன்று சொல்றாரு, எந்த நேரத்திலையும் அப்சல் குருவோட போட்டோவையும் மக்புல் பாத்தோட போட்டோவும் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்க மேல செடிஷன் சார்ஜ் போட்டது எந்த தவறு? ஆனால் நீங்கள் படிக்கிறீங்க, சின்ன வயசு, நீங்க இனிமேல் திருந்துவீங்க நம்பிக்கையில 6 மாசம் இன்டர்வியூ பெயில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதை நான் கொடுத்தனா நீங்க கொடுத்தா ஏபிவிபி கொடுத்ததா இல்ல ஆர்எஸ்எஸ் கொடுத்ததா? அதுக்கு என்ன பதில் அவங்க கொடுப்பாங்க? அதுலயே பல இடங்கள்ல பாகிஸ்தான் கொடியே பாகிஸ்தான் வாழ்கன்னு அங்க கோஷம் போட்டவர்கள் பலர் ஏபிவிபி சேர்ந்தவர்கள் பின்னாட்டில் நிரூபிக்கப்பட்டது இல்ல. இல்ல அவங்க வீடியோ எடுத்து காமிச்சு அதே வீடியோ அடுத்த காலகட்டங்கள்ல இப்ப கூட முகநூல் மற்ற விஷயங்கள் இருக்கு. அப்படி கத்துனவங்க வந்து ஏபிவிபி சேர்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. தேசத்தை துண்டாடுவோம்னு கன்னியாகுமரி பேசுறது அந்த இடத்துலயுமே ரெக்கார்டு இல்ல. அவங்க கூட அவர் அதான் சொல்ற அந்த ஆர்டர்ல பாருங்க, அப்படி பேசினாங்கன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இந்த கூட்டம் அதற்கானது அல்லன்னு. நீங்க ஏன் ஒரு பிரசிடென்ட்டா அக்கௌண்டபிளா இல்ல? நீங்க அதை தூண்டி விடுற மாதிரி அடுத்த நாள் வரைக்கும் ஏன் சும்மா இருந்தீங்க கேக்குறாங்க. இல்ல, கர்நாடக மாநிலத்துல இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய கூட்டம் வந்து பொதுவா மனித உரிமை மீறலை பற்றி பேசுகிற அமைப்பு. அது அந்த அமைப்பு காஷ்மீரில் வந்து இந்திய ராணுவத்தினர் மனித உரிமை மீறுவதாக பேசுவதில் எந்த தவறும் கிடையாது. அதற்கு உரிமை இருக்கு, கருத்து சுதந்திரம். அந்த அடிப்படையில் பேசுறாங்க. உடனே இவங்க என்ன பண்றது, இந்திய தேசிய ராணுவத்துக்கு எதிராக முழக்கமிட்டார்கள் என்று சொல்லி ஒரு பிரச்சனையை எழுப்பி அந்த பெங்களூர் முழுவதும் எங்கு பார்த்தாலும் இந்த விஸ்வ இந்து பரிஷத்தும் ஆல் இண்டியா ஏபிவிபியும் வந்து அகில பாரத் வித்யார்த்தி பரிஷத்தும் வந்து மாணவர்களும் போராட்டம் நடத்தி அங்கே பெரிய சட்ட ஒழுங்குக்கு சீர்குலைவு வருகிற போது அங்க இருக்கிற கர்நாடக மாநில அரசு இந்த வழக்கை பதிவு செய்து, இந்த வழக்கை பதிவு செய்யலன்னு வச்சுக்கோங்க, இந்த மாநிலம் முழுவதும் பெரும் பிரச்சனையும் அமளியும் வன்முறையும் வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி தூண்டி விடுகிறது. இந்த அடிப்படையில தான் அந்த பிரச்சனையை பார்க்கப்படுகிறது தவிர மனித உரிமை அமைப்பு இந்த போல ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் கருத்தரங்குகள் நடத்துறாங்க. இப்ப கூட ஈழத்துல வந்து இந்திய அமைதி காக்கும் படை போகிற போது அங்கே இருக்கிற இந்திய ராணுவ வீரர்கள் அங்கே இருக்கிற தமிழ் பெண்களை கற்பழிக்கிறார்கள் என்று இதே சென்னையில பல பேர் கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. அப்ப யாரும் தேச துரோக வழக்கெல்லாம் யாரும் போடல, அந்த மாதிரி ஒண்ணு முயற்சி எல்லாம் நடக்கல, யாரும் விமர்சிக்கல. 2009 ஈழப்பற்றிற்காக பேசிய பலர் மீது தேச துரோக வழக்கு இல்ல. நான் சொல்றது இந்திய அமைதி காக்கும் படை அங்க போறப்போ 1988, 89கள்ல அப்பெல்லாம் அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நம்ம நிறைவேற்றுவதற்காக போன போது கடுமையான பிரச்சாரம் வந்து அது எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் நாங்க பிரச்சாரம் செஞ்சோம். ஜெயகாந்தன், அன்னி கல்யாண சுந்தரம், தா பாண்டியன், சுப்பு போன்றவர்கள்லாம் கடுமையா பேசணும். ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து தான் பேசணும். நீங்க கூட்டம் போட்டு பாகிஸ்தான் இதுல காஷ்மீர்ல அத்துமீறல் இல்ல, மனித உரிமை மீறல் இல்ல, அங்க வந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்றத்தான் ராணுவம் செயல்படுகிறது, நீங்க விளக்கம் சொல்லுங்க. திரு உதயகுமார், விவாதங்கள் அப்படின்ற ஒரு சூழலே எந்த நேரத்தில் நிகழ்கிறது அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப காஷ்மீர் ஒரு அன்ரெஸ்ட்ல இருக்கு, காஷ்மீர்ல ஒரு பதட்டம் இருக்கிறது. அப்படி ஒரு நிலையில் நீங்க பெங்களூர்ல அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்தையோ மற்றவர்களையோ கூட்டு வைத்து பேசுவது அந்த பிரச்சனையை மேலும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய செயலாக இருக்கும். அதனாலதான் இது போன்ற போராட்டங்கள் ஏபிவிபியினர் நடத்தப்படுதுன்னு குமரகுரு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா, இவர் வழக்கறிஞர் குமரகுரு போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கடுகளவு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்றாரு, பாதுகாப்பு அமைச்சரே பேசுறாரு, அவருக்கு எதிராக நீங்க எப்படி பேச முடியும்? அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இப்படி ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க, அதுல எப்படி காஷ்மீரை பற்றி பேச முடியும்? அதனால யாருமே பேசாதீங்கிறதா இதனுடைய அண்டர்டோன். அதாவது 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அம்னஸ்டி இன்டர்நேஷனல். அந்த அறிக்கையில பேட்டி அளித்த கருத்துக்கள் சொன்ன ஒரு 3 காஷ்மீரி குடும்பங்களை அழைத்து வந்து, நீங்க அந்த அறிக்கையில உங்கள் கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறோம், அந்த கருத்துக்களை நீங்க இங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. ஐயா, ராணுவமாகட்டும், நீதிமன்றமாகட்டும், சட்டமன்றமாகட்டும், பிரதமர் அலுவலகமாகட்டும் யாருமே புனிதமானவர்கள் கிடையாது. இதெல்லாம் மனிதர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள், கேள்விக்குள்ளாக்கப்பட்டே தீர வேண்டும். காஷ்மீர்ல என்ன நடக்குது, ராணுவத்துக்கு எதிராகவோ நாட்டுக்கு எதிராகவோ நாங்க பேசல, அங்க நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள்
அங்கே நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நிச்சயமாக சுட்டிக்காட்டுவதற்கு உரிமை உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இவங்க சொல்ற மாதிரி ராணுவத்தை பேசக்கூடாது, பிரதமர் அலுவலகத்தை பத்தி பேசக்கூடாது, பாதுகாப்பு அமைச்சர் சொல்றது பேசக்கூடாது, அப்ப எல்லாம் வாயை மூடிக்கிட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டுட்டு உட்கார்ந்துருக்கணுமா? ஐயா, 1962ஆம் ஆண்டு கேதார்நாத் பீகார் மாநிலம் 2 பேருக்கு இடையே ஒரு வழக்கு நடக்குது உச்ச நீதிமன்றத்தில். அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, அதாவது வன்முறையை தூண்டுவதாகவோ வன்முறை தோய்ந்த நடவடிக்கைகளை கையில் எடுத்தால் மட்டும்தான் தேச துரோக வழக்கு போட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட எந்த இடத்திலையும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எந்த வன்முறையும் தூண்டல, வன்முறை நடவடிக்கைகளை இறங்கல. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் வன்முறையில் இறங்கல. கூடங்குளம் போராட்டம் வன்முறையான போராட்டம் கிடையாது. இதனால வன்முறையால் எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் கருத்தரங்கம் நடத்துவதும், கருத்துக்கள் சொல்வதும், கருத்துப்படம் வரைவதும், அரசாங்கத்தை விமர்சிப்பதும், அறவழி போராட்டம் நடத்துவதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமை. ஐயா வழக்கறிஞர் குமரகுரு போன்ற பாசிஸ்டுகள் இப்படிப்பட்ட மக்களை அடக்கி ஒடுக்கி பேசாதே, எழுந்து நிற்காதே, எதுவும் செய்யாதே, அடங்கி ஒடுங்கி எங்களை கண்டு பயந்து கொண்டு இருந்தா இது இந்தியா. இது உகாண்டாவோ ஹிட்லருடைய ஜெர்மனியோ முசோலினுடைய இத்தாலி இல்ல. தயவு செய்து நீங்க மாறுங்க. ஐயா, தலித் மக்கள் எத்தனை தலித் மக்கள் இந்த நாட்டில் இதுவரைக்கும் கொண்டிருக்காங்க, என்னெல்லாம் அநியாயம் பண்றாங்க. தேச துரோக வழக்கு போட்டீங்களா? மாட்டரிசி சாப்பிட்டான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அடிச்சு கொன்னீங்களே, தேச துரோக வழக்கு போட்டீங்களா? இல்ல, நீங்க உங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை இந்த அவை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அதே சமயம் தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள போக வேண்டாம். அவர் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவத்தி வர்றாரு, அவரை தனிப்பட்ட முறையில் நீங்க பாசிசம் சொல்ற விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க விமர்சனங்களை எந்த அளவில் முன்வைங்க, தனி மனித விமர்சனங்களுக்கு போக வேண்டாம். உங்களோட நான் மீண்டும் வரேன். தேச துரோக வழக்கு இல்ல, இந்த வாதம் பாசிஸ்ட் வாதம். அவரை பாசிஸ்ட் இல்ல, அவரை எனக்கு முன்னாடி தெரியாது. என்ன சொன்னீங்க, வாதம் சொல்லல, மாத்திக்கங்க அத. இன்னொன்னு 124A வழக்கறிஞர் எல்லாம் இருக்காங்க, தயவு செய்து உங்க தடவை படிங்க. டிஸ்அஃபெக்ஷன் டு தி நேஷன் அப்படி நான் திருப்பி நான் உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்ல உங்களை எனக்கு தெரியாது. இது ஒரு பாசிஸ்ட் ஸ்டாண்ட். எந்த விதமான விமர்சனம் இருக்க கூடாது, எந்த விதமான விமர்சனத்துக்கு இடம் கிடையாதுன்னு சொல்றது ஒரு பாசிஸ்ட் ஸ்டாண்ட். அதை நான் சொல்றேன். சரி, நம்ம மீண்டும் பேசலாம். சுதாராமலிங்கம், மனித உரிமையை பேசக்கூடிய அமைப்புகள், மனித உரிமைக்காக களமாடக்கூடிய அமைப்புகள் சூழலுக்கு தகுந்தவாறு, ஒரு ஒட்டுமொத்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மற்ற விஷயங்களுக்கு சூழலுக்கு தகுந்தவாறு செயல்படுவதில்லை, அந்த அன்ரெஸ்ட மேலும் ஜாஸ்தி ஆக்குறாங்க, கூடுதல் ஆக்குகிறார்கள் அப்படின்ற விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படுது. அப்ப அவர்களை ஒரு அளவுக்காவது கட்டுப்படுத்த அல்லது மட்டுப்படுத்த வேறு வழியின்றி தேச துரோக வழக்குகளை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தொடர்ச்சியாக கையாளுகிறது அப்படிங்கிற வாதத்தை நீங்க ஏற்கிறீங்களா? நிச்சயமா இதை ஏற்றுக்கவே முடியாது. நீங்க கருத்தரங்கங்கள் மூலமாக நம்ம கருத்து பரிமாற்றம் தான் கொண்டு வருகிறோம். இந்த கருத்து பரிமாற்றத்தினால தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பல இடங்களில் காஷ்மீர் ஆகட்டும், இல்லை மற்ற இடங்கள்லையும் கூட கூடங்குளம் ஆகட்டும், மற்ற இடங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கறதெல்லாம் கருத்து போராட்டங்களாகத்தான் இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆப்போசிஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை குறைகளை அடக்குவதற்காகத்தான் இந்த செக்ஷனை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனித உரிமை இயக்கங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அவங்க they are only criticizing and finding out the truth. ஒரு பக்கம் உண்மை அறியும் குழுக்களை அமைக்கிறார்கள், உண்மையை புரிந்து கொள்கிறார்கள், அதற்கு தீர்வுகளையும் சொல்கிறார்கள். இந்த தீர்வுகள் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. கொஞ்சமாவது பிரச்சனைகளை பற்றி தெரிந்தவர்கள் யாருமே காஷ்மீர்ல ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மாவோயிஸ்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்திய நாடும் கூட ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் கண்டினியூஸா கமிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இதை நம்ம மறைக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உண்மைகளை வெளிக்கொண்டுவதற்கு, இந்த உண்மைகளை பற்றி பேசுவதற்கான தைரியம் யாருக்கு இருக்க முடியும்? இந்த மாதிரியான மனித உரிமை இயக்கங்கள், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், மக்கள் சிவில் உரிமை, நான் சார்ந்த மக்கள் சிவில் உரிமை கழகத்திற்கோ தான் இந்த தைரியம் இருக்கிறது. அவர்களுக்கு தான் அதற்குரிய வேர்வத்தாலும் இருக்கிறது. அதற்குரிய உண்மைகளை அறிந்து கொண்டு அதற்கான மெட்டீரியல்ஸை சப்மிட் பண்ணி அதுக்கான கருத்தரங்குகளை கொண்டு ஆர்கனைஸ் பண்ணி கருத்துப்பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக மாற்று கருத்துக்களை சொல்லி இதை எப்படி நீக்கலாம், எப்படி பீஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றாங்களே ஒழிய, எதிர்த்து எல்லாத்தையும் வயலன்ஸா எல்லாத்தையும் கொண்டு வரலாம், எல்லாத்தையும் கொளுத்திருங்க, இல்லை நாளைக்கே நம்ம ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வரலாம் எந்த விதமான மனித உரிமை இயக்கமும் சொல்லிக்கிட்டு இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய
இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்ல எந்த காலத்திலும் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியானது எப்பவுமே எதிர்தரப்பாக இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவமற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எதிர்மறையாக பேசினா உடனே அவங்க வேண்டாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களை வேண்டாதவர்கள் என்று சொல்வது நிச்சயமாக காமன் மேன் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இவர்களை தேச துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக பேசினால் தேசத்துக்கு எதிரான பேசுவதாக அர்த்தமே கிடையாது. அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதனால நான் இவங்க யாருமே தேச துரோகிகள்ல. அரசாங்கம் வழிமுறை இல்லாமல் போகும் பொழுது அவர்களை வழித்தடத்தில் சரியாக போவதற்கான வழிமுறைகளை காண்பிக்கக்கூடிய மாற்று ஆர்கனைசேஷன்ஸ் ஆகத்தான் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அல்லது மக்கள் உரிமை கழகம் போன்றவற்றை பார்க்க வேண்டும். அப்படி எல்லாம் பார்ப்பதனால தான் இந்த தேச துரோக வழக்குகளை போடுகிறார்கள். இந்த தேச துரோக வழக்குகள் நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தேசப்பற்று என்பதற்கு என்ன அளவுகோல், தேச துரோகம் என்பதற்கு என்ன அளவுகோல், ஒருவருடைய தேசப்பற்றை பிறர் எப்படி அங்கே அளக்கிறார்கள், குறிப்பாக அரசும் அதிகாரமும் எப்படி ஒருவரின் தேசப்பற்றை அளக்கிறது என்கிற முக்கியமான கேள்வி அடுத்து வரக்கூடிய பகுதியில் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். ஒரு அரசுகளுக்கு தேசப்பற்று அப்படின்ற ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேசப்பற்று இருக்கும். ஆனா தனக்கான உரிமையிலிருந்து போராடும் போது தேசப்பற்றோடு தான் அந்த உரிமையை கேட்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு இந்த தேசத்தில் உரிமை இருக்கிறது, என் உரிமையை கேட்டு பெறுவதற்குங்கிறதெல்லாம் போராட்டம் வருது. ஆனா அந்த போராட்டத்தின் மீது தேச துரோக வழக்குங்கும் போது இந்த ஸ்கேல் அதிகார வர்க்கத்துக்கான ஸ்கேல், அரசுக்கான ஸ்கேல்னு மாறுது அப்படிங்கிற விமர்சனம் நியாயமானது. எந்த வழக்கு இந்தியாக்காக அவங்க கேட்ட வழக்கு? தங்கள் உரிமைக்காக போராடுற பல வழக்குகளை சொல்லலாம். நீங்க டாஸ்மார்க் எதிராக பாடுற ஒரு பாடகர் மீது தேச துரோக வழக்கு போடுது. அணுசக்தி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள், அவங்க போராடுறாங்க, அவங்களுக்கு மீது வழக்கு போகுது. நீங்க கன்னியாகுமரிக்கு வேற டெஃபினேஷன் கொடுக்கனால நான் மறுபடியும் அதுக்குள்ள நான் போகல. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகளை பல இடங்கள் அரசுகளே பயன்படுத்தியிருக்காங்க பல விஷயம் அறிக்கைகள் கேட்பதற்கு. இன்றைக்கு அவங்க ஒரு விவாதத்தை நடத்துறாங்க, அவங்க மேல ஒரு தேச துரோக வழக்கு போகுது. அப்ப அவர் ஒரு உரிமையை பேசுவது அப்படிங்கிறதுக்கு தேச துரோக வழக்கு தானா? இன்னைக்கு இலங்கை போர் நடந்த போது இங்கு பலர் மீது தேச துரோக வழக்கு இங்கே போடப்பட்டிருக்கு 2009 காலகட்டங்களில். இதன் மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இல்ல இப்ப நீங்க பெங்களூர் நடந்ததை நீங்க உதாரணமா சொல்றீங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மேல எஃப்ஐஆர் போட்டது நீங்க உங்களுக்கே தெரியும், அது அங்க இருக்க காங்கிரஸ் அரசு ரெண்டு பேரையும் பொதுவா தான் என்ன அளவுகோல பயன்படுத்தின. இப்ப அண்ணன் சொன்னாங்க ரொம்ப அழகா, ஏகப்பட்ட வன்முறை, அதாவது எங்க பார்த்தாலும் வன்முறை வெடிக்குமோன்ற பயத்தில் எஃப்ஐஆர் போட்டாங்களாம். இப்ப இவங்களுக்கு ஒரு இடத்துல வன்முறை வெடிக்குமோ, அன்ட்ரஸ்டா ஆகுமோ எஃப்ஐஆர் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு மத்திய அரசாங்கம் இவங்களோட பேச்சினால ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் அன்ட்ரஸ்டா ஆயிட போதும்னு நினைச்சு சொன்னாங்கன்னா அது தவறுன்றாங்க. அப்ப நாங்க எது பண்ணாலும் போராட்டம் பண்ணா நீங்க எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா? நாளைக்கு சோனியா காந்தி எதிர்த்து நாங்க ஒரு போராட்டம் பண்ணா எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா? இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் பார்த்து அது இன்கிரிடியன்ஸ் வருமா இல்லையான்னு பார்த்து தான் போடுறாங்க. செடிஷன் சார்ஜஸ் எல்லாரும் மணியும் போடுறது இல்ல. நீங்க செடிஷன் சார்ஜ் ஆதரிக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆதரிக்கிறேன், கண்டிப்பாக ஆதரிக்கிறேன். ஆனா நீங்க அங்க மிரட்டினதுனால கத்தியை காமிச்சு மிரட்டிங்க, அதனால எஃப்ஐஆர் போட்டோம்னா நீங்க தப்பிக்க முடியாது. அது நடந்தது உங்களோட ஆட்சியில. அங்க இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது திரு குமரகுரு ஆதரிக்கிறீங்க, நாளை நீங்கள் எதிர்க்கட்சியாக அரசியல் காரணங்களுக்காக உங்க மீது போடப்பட்டால் ஏற்றுக்கொள்வீங்களா? அதாவது செடிஷன் சார்ஜ் லீகலா சஸ்டைனபிள், அது யாரும் மறுக்க முடியாது. உதயகுமார் அவர் கூட சுதாராமலிங்கம் சொன்ன மாதிரி எந்த செடிஷன் சார்ஜ் அப்படி சொன்னீங்க, அதனுடைய ஃபைனாலிட்டியை அச்சீவ் பண்ணதே கிடையாது. ஒண்ணுனா போனீங்கன்னா வரதட்சணை சட்டம் எல்லாமே தவறாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. தவறாக பயன்படுத்துறாங்க. நான் சொல்றது ஃபைனாலிட்டி, அதனுடைய இறுதி கட்டத்துல கன்விக்ஷன் போச்சா? பல இடங்கள்ல அது வரும்போது ஆட்சி மாற்றம் வரும். இவங்க அதுதான் நீங்க டிஃபமேஷன் கேஸ் மாதிரி தான். அதுக்காகவே அவங்க சொன்ன செடிஷன் சார்ஜ் வராதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கிளியரா உங்களோட செய்கை கூட, உங்களோட கண் அசைவு கூட தேசத்துக்கு அகைன்ஸ்டா இருந்தா செடிஷன் வரும்ன்றது ஆக்ட். உங்களுக்கு உதயகுமார் அவர்கள் ஆக்ட் சேலஞ்ச் பண்ணிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. பிரசாந்த் பூஷன் மாதிரி பெரிய பெரிய வழக்கறிஞர்லாம் இருக்காங்க. நீங்க ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க, எது செடிஷன் எது செடிஷன் இல்ல, இது பண்ண தப்பா. அது வரைக்கும் நாங்க சொல்றதெல்லாம் சும்மா இருங்க, செடிஷன் சார்ஜ் வராதுன்னு நீங்க சொல்ல முடியாது. சட்டத்தையும் ஆளுமே நாங்க எடுத்து தான் ஆகணும். இல்ல பொதுவா 124A சட்டப்படி நிறுவப்பட்ட இந்திய அரசின் மீது வெறுப்பையோ அவமதிப்பையோ தூண்டும் வகையில் பேசுவதும் எழுதுவதும் அது ஒரு குற்றம். அப்படிதான் வருது. அது மாதிரி ரம்யா ஒன்றும் பேசலை. ஒன்று. ரெண்டாவது, பாஜகவினுடைய சிந்தனையே என்னன்னா, யார் தேசப்பற்றாளர் யார் தேச துரோகின்னு இந்த அக்மார்க் முத்திரை, ISI முத்திரை கொடுக்குற அந்த ஏகபோக ஹோல்சேலை அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க உடனே தேச துரோகி. ஷாருக் கான் ஒரு தடவை சொன்னாரு, இந்தியாவில் சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சி வருகிறது, விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், ஏதாவது விமர்சனம் சொன்னால் என் வீட்டின் மீது கல்லெறிகிறார்கள், என் வீட்டின் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள், என் திரைப்படத்தை வெளியிடாமல் தடுக்கிறார்கள் போல ஒரு கருத்தை சொன்னார். உடனே அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதில் சொல்றாரு, இங்கே இன்டாலரண்ட் அதிகமாக, சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான்
அமிதாப் பச்சனுக்கு பிறகு மிகப்பெரிய நடிகராக இருந்து நிறைய வசூல் அவர் படங்களுக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி சகிப்புத்தன்மைக்கு புதிய வியாக்கியானம் கொடுக்கிற, அதாவது பாஜகவுக்கு சிந்தனை காரணம் அவங்க தப்பு இல்லை, அவங்கெல்லாம் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று RSSல கோல்வால்கர் சொன்ன சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகிற பாஜக கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்காது. RSSக்கு யார் கருத்து சுதந்திரம் கொடுத்ததுன்னா கருத்துக்களை உள்வாங்கி கோல்வால்கர் வழங்கியதுதான் பஞ்சாப் தாட்ஸ் சிந்தனை குற்றம் சுமத்துவது. என்னுடைய கேள்வி உங்களை நோக்கி அதுதான். ப்ரோ சோசியலிஸ்ட் நேஷன் சொன்னீங்க, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் சொன்னீங்க, நீங்க செடிஷன் சார்ஜ் எடுத்திருந்திருக்கலாமே. கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில நேரு பேசினார் எடுக்கணும்னு வரலாறு சொல்ற போது அதுக்கு அடுத்து வந்த அரசு ஏன் அதை எடுக்கல? நான் சொல்றேனே, அம்பேத்கர்ல இருந்து ஜவஹர்லால் நேரு, ஜனநாயகம் எல்லாருமே வந்து அந்த செடிஷன் அந்த 124A எடுக்கணும்னு எல்லாரும் தான் முயற்சி பண்ணி நடக்கல. தொடர்ந்து அரசுகள் வந்து ஒரு ஆளுங்கட்சி பொதுவா பேசுறப்போ ஆளுங்கட்சி ஒரு அரசை நடத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு பிரிவை வைத்துக்கொண்டு தனக்கு எதிராக எழுகிற போராட்டங்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று இங்கு பொதுவாக நடைமுறையில் இருக்கதான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்ல ஏங்க, அது பரவலா இருக்கு, இல்லைன்னு சொல்ல இருக்குங்கிறத மாற்றணும். சில அரசுகள் வந்து கொடூரமான முறையில் ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் மேல தேச துரோக குற்றம் போடுறாங்க, சில இதுல நியாயம் இருந்தும் செய்யறாங்க. திரு உதயகுமார், இதை மறுவாசிப்பு செய்ய வேண்டும், மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், பல வழக்குகள், பல சட்ட பிரிவுகள் நம்ம தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் இந்த செடிஷன் தேச துரோக வழக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த செடிஷனோடு தேசப்பற்று அப்படிங்கிற அந்த ஸ்கேலை கொண்டு வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக, அதாவது ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது இட்ஸ் அன் அப்னாக்ஷியஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்காரு. அவர் பிரதமர், அவர் அந்த சட்டத்தை பற்றி கருத்து சொன்ன ஜவஹர்லால் நேரு, இட் வாஸ் அன் அப்னாக்ஷியஸ் ஆக்ட்னு சொன்னவர் பிரதமராக இருக்கும்போது அந்த வழக்கு, அந்த சட்டப்பிரிவை வந்து நீக்குவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. 1870களில் ஐபிசியில் சேர்க்கப்பட்ட இந்த சட்டப்பிரிவு 124A 1962 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மறுவாசிப்பு செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த வன்முறை என்று சொல்லக்கூடிய அந்த அம்சத்தை கடுகளவும் பார்க்காமல் மக்களை பயங்காட்டுவதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் தான் இந்த வழக்கு பிரிவை பயன்படுத்துறாங்க. இதுல தேசம்ங்கிறது யாரு? அந்த ஆளும் வர்க்கம் மட்டும் தேசமாக முடியாது. நாங்களும் இந்த தேசம்தான். சாதாரண உழைத்து வாழக்கூடிய மீனவர்களும் விவசாயிகளும் வணிகர்களும் பெண்களும் இளைஞர்களும் தலித்துகளும் சிறுபான்மையினரும் எல்லாரும் இந்த தேசத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இவங்களுடைய தேசம் எதுன்னா அந்த டெல்லியில இருக்கக்கூடிய இந்த இலீட்ஸ், இந்த காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி ரெண்டு பேரும் ஒன்று போல தான் பார்க்குறாங்க. ஆட்சிக்கு வந்தா ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருந்தால் இன்னொரு நிலைப்பாடு. இந்த தேசத்தை யாரும் தட்டி கேட்கக்கூடாது. இந்த ஆளும் வர்க்கம் எடுக்கிற முடிவுகளை, கொண்டு வருகிற திட்டங்களை, செய்கிற அநியாயங்களை, அடாவடித்தனங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் உடனடியாக தேச துரோகி. நாமெல்லாம் இவங்க தேசம்ங்கிறது அவங்க தான், நம்ம தேசம் இல்லை. நாமும் தேசமாக பார்க்கப்பட்டால் இந்த சட்டப்பிரிவுக்கு தேவையே கிடையாது. ஜனநாயக நாட்டில் வன்முறையை பயன்படுத்தாமல் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும், கருத்துப்படம் வரைவதற்கும், கருத்தரங்கு நடத்துவதற்கும், அரசை விமர்சிப்பதற்கும் முழு உரிமை இருக்கிறது. அதனால தான் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் நானும் அவருடைய காமன் காசுங்கக்கூடிய நிறுவனமும் நானும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. அதாவது இந்த வன்முறையை தூண்டுவது, வன்முறை தோய்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, இந்த விஷயத்தை நீதிமன்றங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து தேச துரோக வழக்குகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். இந்த வருடம் 2016 ஆண்டுல முதல் 3 மாதங்கள்ல மட்டும் 19 பேர் மீது 11 தேச துரோக வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க. இன்னைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மேலேயும் ரம்யா மேலேயும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது தேச துரோக வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னால் அந்த மாநில காவல்துறை அதிகாரி, தலைமை அதிகாரியிடமிருந்து ஆணைகள் பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க கேஸ் போட்டிருக்கிறோம். நிச்சயமா இதுல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நினைக்கிறேன். காரணம், இப்போ அதுவே பாரதிய ஜனதா அரசாங்கமா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாங்கமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் வாதத்துக்காக தான் பேசுறாங்களே தவிர இந்த 2 பேருமே நம்மை தேசமாக கருதவில்லை, துரோகிகளாக பாக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா நாங்கள்லாம் இந்த தேசம், நாங்கள் தான், இந்த மக்கள் தான் இந்த தேசம். எங்களுடைய இதை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது.
சுதாராமலிங்கம் மறுவாசிப்பு செய்யணும் செடிஷன் சார்ஜஸ் அந்த 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 சட்டப்பிரிவை அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய கடந்த கால நிலைப்பாடுகள் இதை எடுத்து பார்க்கும்போது அதை மறுவாசிப்பு செய்யணும் இல்ல திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான முனைப்புகள் இருப்பதை நம்மால் வரலாற்று ஆவணங்களிலிருந்து பார்க்க முடியல. உதயகுமார் போன்றவர்கள், பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் வழக்கு தொடர்வது அப்படிங்கறதெல்லாம் ஒரு மறுவாசிப்பு மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறீங்களா? நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன, வாய்ப்பு இருக்கவும் வேண்டும் நான் நினைக்கிறேன். இது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த செடிஷன் சார்ஜஸ் மகாத்மா காந்தி மேல, திலகர் மேல எல்லாம் போடப்பட்ட ஒன்று. மகாத்மா காந்தி சொல்வார், இந்த செடிஷன் வந்து ஐபிசிலேயே ஒரு பிரின்ஸ் ஆஃப் ஆஃபென்ஸ் மாதிரி இருக்கு, அதாவது ராஜகுமாரன் மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நாம் காமிக்கிறோம். என்னன்னா தேசத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு குற்றமாக இதை காண்பிப்பதனால இது போர்ட்ரே பண்றதே வந்து தவறான ஒன்றாக ஒரு போர்ட்ரேகள் தான். இது நிச்சயமாக தேசத்துக்கு எதிராக யாரும் பேசியதற்காக வரவில்லை. எப்ப பாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தவர்கள் மேல் எல்லாமே இந்த சட்டத்தை பாய விடுகிறார்கள். அதனால இது அரசாங்கத்துக்கு எதிராக, அரசு ஆள்பவர்களுக்கு எதிரான ஒன்றாகத்தான் இதை பார்க்கிறோம். ஆள்பவர்களுக்கு எதிராக பேசுபவர்களை ஒடுக்குவதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்ற சட்டம். இதை நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு நம்பிக்கையோடு தான் நான் சொல்றேன், மறுபரிசீலனை செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சுதந்திரங்களையும் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸையும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம we are also UN சிக்னேட்டரியாகவும் இருக்கும். நம்ம வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுக்கு அதனுடைய அடிப்படையிலாம் பார்க்கும் பொழுது இந்த செடிஷன்கிற சரத்தே இருக்கக்கூடாது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல. அப்படியே இருந்தாலும் இது வாட்டர் டவுன் பண்ண வேண்டும் நான் நினைக்கிறேன். அதுவே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். இல்ல நண்பர் உதயகுமார் ஒரு கருத்தை சொன்னார். அதாவது கூடங்குளத்துல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அணுமின் நிலையத்துல உற்பத்தி செய்வதற்கு அங்கே 5000 பேர் அணு விஜயநகர்ல குடியிருந்தார்கள். அவர்கள் அணு மின் நிலையத்துக்கே போக விடாமல் 3 ஆண்டுகள் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அது வந்து பலவந்தமாக உதயகுமார் தலைமையிலே அந்த போராட்டக்காரர்கள், அது வந்து ஒரு வகையான வன்முறை தான். அது வளர்ச்சிக்கு எதிரான வன்முறை இல்ல. தவறான வாதம் தவிர 3 ஆண்டுகள் கிடையாது. இல்ல அந்த உற்பத்தி காங்கிரஸ்காரங்க பண்ண கரெக்ட், பிஜேபி காரங்க பண்ண தப்பு பார்க்க முடியும். சரி, திரு உதயகுமார் இறுதி கருத்து கேட்கறதா இருந்தா நான் ஒரு விவாத பொருளை தொடங்கினாலும் உங்க பதில பதிவு செய்யுங்க, அதோட நான் விவாதத்தை நிறைவு செய்யலாம். பாதுகாப்புக்கான ஐயா கோபண்ணா அவர்கள் சொல்வது முழுக்க தவறானது. காங்கிரஸ் கட்சி செய்தா சரி, பிஜேபி செய்தா தவறுங்கிற மாதிரி நியாயப்படுத்துறாரு அவரு. எந்த வன்முறையிலும் நாங்க இறங்கல. இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அரசனுடைய திட்டத்தை பற்றி, கொள்கையை பற்றி மாற்று கருத்து சொல்வதற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் போராடுவதற்கும் முழு உரிமை இருக்குது. அது கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட். இவர்களும் இந்த காங்கிரஸ்காரர்கள் இந்த ஒரு சப்பக்கட்டு கட்டி பிஜேபியை குற்றம் சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் இதுவும் கிடையாது. நாங்கள் ஒரு அறவழி போராட்டம் நடத்தினோம், அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக ஒரு வன்முறை இல்லாத போராட்டம். வெற்றிகரமாக மின்சார உற்பத்தி செய்து மக்கள் பயனடைகிறாங்க. நேரம் மிக குறைவா இருக்கனால விவாதம் பேசுறேன். கூடங்குளம் பற்றி நிறைய இந்த வகையில பேசியிருக்கோம். இன்னும் பேசுவதாலும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசினா இப்ப போதிய நேரம் இல்லாதனால நிறைவு செய்யறேன். விவாதத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு